மார்ச் 2, 2025 இன்றைய வேத வசனம் ஆகாய் 1:7. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார். Today Bible verse Agai 1:7. Thus saith the Lord of hosts, consider your ways. ஜெபம் prayer. எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார். கர்த்தாவே, இன்றைய நாட்களிலும் கூட எங்கள் அநேகருக்கு ஆவியானவரை சிந்திக்கும்படியான நேரங்கள் இல்லாதபடிக்கு ஆவியானவரை ஓடிக்கொண்டிருக்கோம் என் தகப்பனே. கர்த்தாவே, இந்த உலகத்தில் இருக்கிற அந்த இச்சையான மாயான காரியங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கோம் என் தகப்பனை. இப்பொழுது கூட இறங்க வீராக ஆவியானவரை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதீங்கள் நல்ல தகப்பனை. இப்பொழுது இறங்க வீராக எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவரை சிந்தித்து செயல்படும்படியான ஞானத்தை இன்றைக்கு நீர் எங்கள் மேல் நிரப்ப போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. இப்பொழுது இறங்க ராஜா, அன்பு மகனை மகளை சகோதரியே சகோதரன் வாழ்வு பிள்ளைகளே துதிங்க துதிங்க ஆவியான இப்பொழுது நிரப்புங்க என் தகப்பனை, நிரப்புங்க ராஜா. சிந்தனைகளை ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலகட்டத்துல அநேக கணவன் மனைவியில் கூட 2 பேருமே வேலைக்கு சென்று கொண்டிருக்காங்க என் தகப்பனை. கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் ஓடுறாங்க, ஒவ்வொரு மாதமும் ஓடுறாங்க. ஆனா அவங்க சம்பாதித்து வருது, மாதத்துல ஒரு 10 நாள் கூட வரதில்லை என் தகப்பனை. கர்த்தாவே, அநேக கடன்கள், இஎம்ஐகள், வீட்டு இஎம்ஐ, ஃபோனுக்கு இஎம்ஐ, கிரெடிட் கார்டுக்கு இஎம்ஐன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்கி போடுற ஒவ்வொரு பொருள் மேலேயும் இஎம்ஐ வைத்துக்கொண்டு அவர்கள் வாங்குகின்றவர்கள் சம்பளங்களை அப்பா இப்படியே இஎம்ஐக்காக போய் கொண்டிருக்கேன் தகப்பனே. கர்த்தாவே, அப்பா, இப்பொழுது கூட இறங்க ராஜா. இப்படியே ஒவ்வொரு மாதமும் ஓடி ஆவியானவரை கடைசியில் திரும்பி பார்த்தா அவர்கள் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை என் தகப்பனே. திருப்தியா ஒரு நாள் கூட சாப்பிட்டிருக்க மாட்டாங்க என் தகப்பனே. திருப்தியா ஒரு நாள் கூட எதுவும் குடித்திருக்க மாட்டாங்க என் தகப்பனே. கர்த்தாவே, அவர்கள் சம்பாதிக்கிறது எல்லாம் ஏதோ பொத்தல் பையில போட்டது போல இருக்கும் என் தகப்பனே. இப்பொழுது கூட இறங்க வீராக இந்த சத்ரு அவர்கள் மேலே ஆளுகை செய்யாதபடிக்கு நீர் அவர்களை பாதுகாத்து கொள்வீராக. இந்த உலகத்தின் காரியங்களை காண்பித்து ஆவியான இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு பொருட்களையும் காண்பித்து அவர்களை ஓட வைத்து கொண்டிருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இப்பொழுது இறங்க ராஜா ஆவியானவரே, நேற்றும் என்றும் மாறாதீங்கள் நல்ல தகப்பனே. இன்னும் அநேக ஜனங்கள் கூட அநேக காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கலாம். தங்களுடைய வழிகளை சிந்தித்து யோசித்து பார்க்க முடியும்படியாய் அவர்களுக்கு அந்த யோசிக்கும்படியான அந்த நேரத்தை கூட அந்த சத்ரு அவர்களுக்கு கொடுக்கறதில்லை என் தகப்பனை. எப்பொழுது கூட இறங்கு வீராக ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்படும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேல ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனை. இப்பொழுது இறங்கோ ராஜா. ஒவ்வொருவருக்கும் அப்பா சந்தோஷத்தையும் நிம்மதியும் ஆவியானவரை கொடுப்பீராக. எவ்வளவுதான் செஞ்சாலும் எவ்வளவுதான் பண்ணாலும் ஒரு திருப்தி இல்லை போதும் என்ற மனது இல்லாத படிக்க இந்த சத்ரு அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கா தகப்பனே. இப்பொழுது கூட இறங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அன்பு மகனை மகளை சகோதரியை செபிங்க. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. சிந்தித்து செயல்படும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஆண்டவர் அனைவர் மேலும் நிரப்பிக் கொண்டு இருக்கின்றாரே. நன்றி சொல்லுங்க ஆவியானவர். எப்பொழுது இறங்க என் தகப்பனை, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஆசீர்வதிங்க என் தகப்பனாம். கர்த்தாவே, இன்னும் வீட்டில் இருக்கிற மனைவிகள் கூட அநேக வேலைகள் செய்து கொண்டு இருக்கலாம் குடும்பத்துல. கத்த காலையில் எழுந்த உடனே சமையல் வேலை, இன்னும் வீட்டில் அநேக வேலைகள் இருக்கலாம். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், கணவனை வேலைக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் இருக்கும். அவர்கள் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து அவர்கள் அப்பா சிந்தித்து செயல்படாதபடிக்கு அந்த சத்ரு அவர்கள் மேலே அநேக வேலை செய்கின்ற காரியங்களை நிரப்பிக் கொண்டிருக்கான் தகப்பனை. இப்பொழுது கூட இறங்குவீராக, அந்த மகள்களை தொடுவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனை. சிந்தித்து செயல்பட்டு நடக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு கூட ஒவ்வொரு மேலே ஊற்றுங்க இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் தகப்பனை. துதிக்கிறோம் அப்பா. இந்த சத்ரு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யாதபடிக்கு அந்த
ஒரு சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. அப்போ எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. நீர் எங்கள் மேலே ஆளுகை செய்யுங்க, ஞானத்தை ஊற்றுங்க, சிந்தனை ஊற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.